கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 வசனத்தை நான் முக்கியப்படுத்தி அது பின்பு கர்த்தருடைய வசனத்தில் செய்தியை நாம் தொடரலாம். ஆபிரகாமை குறித்து ஒரு வசனம் இருக்கிறது. விசுவாசத்தினாலே வல்லவன் ஆனான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமன்ஸ் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனானான். அதுபோல யோபுல ஒரு வசனம் இருக்கிறது. 13ஆம் அதிகாரம், யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தோ he slay me, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். தானியேல் இன்னொரு வசனம் இருக்கிறது, முடிந்தால் வாசிக்கலாம். அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும், அவர் எங்களை விடுவிக்காமல், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, அவர் எங்களை விடுவிக்காமற் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். தானியேல் 3:17, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜூலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு, ரொம்ப வார்த்தை, விடுவிக்காமல் போனாலும். அப்படியானால் இந்த 3 வசனமும் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். God called Abraham. He started out from his own family with certain things, but God doesn't like that. Slowly கர்த்தர் எல்லாவற்றையும் டிட்டாச் பண்ணாரு. Then only God blessed Abraham. அதுபோல விசுவாசத்திலே அவன் வல்லவனாகுவதற்கு முன்பாக we have to detach certain things. நம்ம விடணும், சில காரியத்தை கழட்டி விடணும். அது நல்லா அந்த சம்பவத்திலே நிறைய இருக்கிறது. அதில் நாம் பார்க்கிறோம், விசுவாசத்திலே வல்லவனானான். அப்படியானால் யோசிங்க, யோபு, புக் ஆஃப் ஜோபில் வாசித்தோம், தோ யூ ஸ்லே மீ, அவர் என்னை கொன்று போட்டாலும். அப்படியானால் அது ஒரு விசுவாசம், அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். அதுபோல அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும், தானியேல் 3:17 வாசிக்கிறோம். அப்படியானால் அவர்களும் அக்கினி சூளையிலே எங்களை தூக்கி போட்டு விடுவிக்காமல் போனாலும், அதுவும் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். இப்படிப்பட்ட விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் கிடையாது. இன்க்ளூடிங் மீ, ஐ எம் டாக்கிங். We have a faith on God, no doubt. நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. எனக்கு ஒரு அளவு விசுவாசம், உங்களுக்கு ஒரு அளவு விசுவாசம், எல்லாருக்கும் certain limit of faith that is inside our soul, mind and body. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். பட் நான் இந்த வசனம் 3 வாசித்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். அப்படியானால் இயற்கைக்கு மேற்பட்ட விசுவாசம் சம்டைம்ஸ் இட் வில் ஆப்பரேட். சம்டைம்ஸ் திடீர்னு கூட இருக்கவங்க நம்ப மாட்டாங்க, மனைவி பிள்ளைகள் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்து சம்டைம்ஸ் in your personal life, official sector, or in the business or in the ministry, that faith sometimes will operate, not always.
அது நல்லா புரிஞ்சு சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். அதனாலே நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இதை நன்றாக விளங்கி யோசித்து நாம் ஜெபிப்பது நமக்கு ஒரு மிகவும் உச்சிதமானது, உகந்தது. அந்த காலவெளியில் செய்தியின் தலைப்பு, the heading of the message is death and life. Death and life, அதாவது மரணமும் ஜீவனும். இந்த ஒரு வசனம் ஒரு இடத்துல இருக்குது, நம்முடைய நாவிலே இருக்கிறது என்று முடிந்தால் வாசிக்கலாம், தேடி முடிந்தால் வாசிகள் நேரம் இருந்தால். அதுவும் நான் அந்த அந்த ஆங்கிளில் பேசலை. தட் இஸ் நாட் இன், ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் தட் ஆங்கிள். அந்த கோணத்திலே என்னுடைய செய்தியில் டெத் அண்ட் லைஃப், மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவிலே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நன்றாக நீங்கள் யோசித்தீங்களா? அது இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நமக்கு, அதான் சொல்கிறேன், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் தென் அண்ட் தேர் வில் ஆப்பரேட். அது எல்லா வேளையிலும் அல்ல, எல்லா காலகட்டத்திலும் அல்ல. ஜீவனும் மரணமும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஐ எம் கம்மிங் டு த பாயிண்ட். இந்த வேளையில் யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? அதாவது if a man dies shall he live again. அவனிங்கள் if a man dies shall he live again. மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? அதில் அவர் சொல்லுகிறாரு, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்து கொண்டிருக்கிறேன். By faith he was waiting about the Job man of God confessed like that. அவனைங்கள் இந்த இடத்துல மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ அப்படியானால், ஆதாம் ஏவாள் செய்த பிழை, because of the Adam and Eve done a great mistake, that death entered into the human race or mankind. மனுக்குலத்துக்குள்ளே மரணம் பிரவேசித்தது. இதிலிருந்து, இந்த ஆக்கினையிலிருந்து, மரண ஆக்கினையிலிருந்து விடுவிப்பதற்கும் கர்த்தர் தேவாதி தேவன் மனுக்குலத்தில் வந்து சிலுவிலே அடிபட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி சர்வலோகத்துக்காகவும் for all world he shed his blood. உலகத்து முழுவதுக்கும் அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு லாம், ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்பட்டார். அதெல்லாம் நமக்கு தெரியும் நன்றாக. ஆனால் இந்த காலவெளியிலே டெத் அண்ட் லைஃப் என்று சொல்லும் பொழுது, மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இடத்திலே காணப்பட்டது. இல்லை, நீங்கள் சம்பவத்தை ஆதியாகமத்தில் வாசித்தால் தெரியும். ஆனால் யோபு அதை வெளியரங்கமாக சொல்லுகிறார். If a man dies shall he live again, shall he live again. அவன் மறுபடியும் பிழைப்பானோ? ஆனால் கிருபையின் காலத்திலே நீங்களும் நானும் இந்த வசனத்துக்கு எதிர்மறையாக நாம் சொல்ல முடியும். மனுஷனாகிய நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட மனுஷனாகிய நீங்களும் நானும் மரித்த பின்பு நமக்கு ஒரு பிழைப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு லைஃப் இருக்கிறது. அதுதான் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நித்தியத்துக்குள்ளே போகிற ஒரு பிழைப்பை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவத்தை நான் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது இது ஒரு கேள்வி. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ என்பது இட்ஸ் a question by the man of Job. யோபு மனுஷனாகிய கர்த்தருடைய தாசனாகிய யோபுக்கு வந்த ஒரு கேள்வி, கொஸ்டின்.
பட் ஆன்சர் இஸ் இன் நியூ டெஸ்டமெண்ட். இதுக்கு பதில் எங்கே இருக்குதுன்னா ஒன்லி இன் நியூ டெஸ்டமெண்ட், நாட் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட். வாசிக்கலாம் எடுத்து சம்பவத்தை. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11. அது யோவான் 11ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் அங்கே யோபு சொன்ன மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ என்ற வார்த்தைக்கு வசனத்துக்கு பதில் அந்த இடத்துல பார்ப்போமானால் இந்த சம்பவம் முழுவதும் 11ஆம் அதிகாரத்திலே லாசரஸ் டெட், லாசரு மரித்தான் என்ற ஒரு செய்தி இயேசுவுக்கு கேள்விப்படுகிறார். அதுதான் நான் சொல்லுகிறேன் அவனுக்கு அங்கே வந்த ஒரு ஆன்சர். டெத் இஸ் ஆல்வேஸ் எனிமி ஃபார் அஸ். மரணம் என்பது உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் சர்வலோகத்துக்கும் அது ஒரு எதிரி, ஒரு எனிமி, அது ஒரு எதிராளியாக அது காணப்படுகிறது. எல்லாருக்கும் பரிசுத்தவான்களாக இருக்கலாம், நீதிமான்களாக இருக்கலாம், saints in the Lord, but death is always enemy for us. எப்போவுமே மரணம் நமக்கு விரோதமாகவே இருக்கும். இந்த மரணத்துக்கு பின்புதான் there is a life, eternal life, ஒரு நித்திய ஜீவன் காணப்படுகிறது. அதையாக்கும் இயேசு தன்னுடைய ஜீவிய காலத்திலே he demonstrated, செய்து காட்டினார். நாம் சயின்ஸ் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். லேபில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உண்டு. அவங்க எல்லாமே ஒவ்வொரு திரவத்தை ஒவ்வொரு லிக்விடை கலந்து எதையாவது ஒன்று புதுசாக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க லேபில். அதுபோல் இங்கே இயேசு இந்த யோபு சொன்ன அந்த வார்த்தைக்கு மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? ஆம், பிழைப்பான். நமக்கு என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே மனுஷன் பிழைக்கிறான். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, எப்படி அந்த வார்த்தை வசனம் எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அது நம்ம பைஹார்ட்டாக தெரியும், மனப்பாடமாக தெரியும். ஆனால் இயேசு என்ன இந்த யோபுல சொல்லப்பட்ட யோபு கேட்ட கேள்விக்கு பதில் எங்கே என்றால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ஜான்ஸ் காஸ்பல் 11th சாப்டர் முழுதும் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல இயேசு அங்கே வாசித்த அந்த பகுதியிலே அந்த வசனம் எங்கே என்றால் 11ஆம் அதிகாரம். அந்த சாப்டர் முழுவதும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனம் வாசியுங்கள். அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். நீர் சிநேகிக்கிற லாசரஸ் வாஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான். 4ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அதாவது இப்பொழுது அவன் மரித்து அல்லது வியாதியாய் இருக்கிறான் என்ற செய்தி இயேசு கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்திலே அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் கிரியை செய்கிறது. He demonstrated his own faith. அவருடைய விசுவாசத்தை அந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேட். அதான் நான் சொன்னேன், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு விசுவாசம் அங்கே கிரியை செய்தபடியினாலே லாசரஸ் கம் ஃபோர்த். அதாவது லாசருவே வெளியே வா அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுக்கு ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு விசுவாச கிரியை செய்தபடியினாலே அந்த லாசரு வெளியே வந்தான். அவர் பேர் சொல்லலைன்னு வைங்க, இருக்கிற கல்லறையில் இருக்கவங்க எல்லாரும் எழும்பியிருப்பாங்க. சப்போஸ் he didn't mention the name of Lazarus, the whole tomb was opened.
எல்லா கல்லறைகளும் திறந்துரும். அவர் அப்படி வெளியவான்னு சொல்லலை. He mentioned the name. பேர் சொல்லி சொன்னபடினால தான் ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஒரு பர்டிகுலர் டூம் வாஸ் ஓப்பன். 43. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நான் குறிப்புக்கு வருகிறேன். முக்கியமான வார்த்தை அந்த இடத்துல இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, whom thou lovest. நீர் நம்புகிற அல்லது நீர் சிநேகிக்கிற. அப்படியானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் he always நம்மளை சிநேகிக்கிறார், நம்மளை விரும்புகிறார். நம்மேல் அவர் மிக அன்பாய் அவர் காணப்படுகிறார். நான் இந்த சம்பவத்தை வாசித்த பொழுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்த்தாள் மரியாள் சம்பவம், வீடு, லாசரு, 2 sisters and 1 brother, நமக்கு தெரியும். 24ஆம் வசனம் வாசிக்கலாம், வாசிங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அறிந்திருக்கிறேன் என்றாள். She knows about the resurrection. மறுபடியும் வாசியுங்கள், மறுபடியும் யோவான். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அறிந்திருக்கிறேன் என்றாள். அதாவது she knows about the resurrection. the knowledge was very important. அவளுக்கு இருந்தது knowledge, not faith. நல்லா புரிஞ்சுங்க. அவளுக்குள்ள விசுவாசம் இல்லை, அவளுக்குள்ள நாலேஜ் இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் பைபிளை படித்து 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 நானும் we will suck out. நாம் அந்த அறிவை, ஆவிக்குரிய அறிவை உறிஞ்சி எடுக்கிறோம். படித்து 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 நல்லா we are well versed by chapter, incident after incident, ஸ்டோரி ஆஃப்டர் ஸ்டோரி எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதையாக மார்த்தால், நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தை காட்டிலும், சாதாரண ஆர்டினரி ஃபெய்த் அதை காட்டிலும், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தை காட்டிலும் we know the knowledge of the Bible. அவள் தான் சொன்ன. அதற்கு அவன் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். நம்ம கூட நல்லா ரோமர், எபேசியர், நியூ டெஸ்ட்மென்ட்லாம் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எழும்புவோம், கண்டிப்பாக மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம், கண்டிப்பாக இயேசு வரும்போது போவோம் என்கிற நாலேஜ் இருக்குதா இல்லையா? உண்மை. அந்த அறிவு அதிகமாக இருக்கிறபடினாலே we are always praising God, we are singing for the glory of God, we are worshiping God because of the knowledge, spiritual knowledge இருக்கிறபடியினாலே. அதான் மாத்தாது என்ன அறிந்திருக்கிறேன். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? He demonstrated about the life. இதுக்கு அப்புறம் மரித்த பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை அவர் செய்து காட்டினார், அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். அதான் ரொம்ப முக்கியம். 25வது வசனம் வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection of the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆனால் அந்த இடத்துல ஒரு லேக் ஆஃப் ஃபெய்த் ஒரு இருக்குது அந்த சிஸ்டர்ஸ்குள்ள, மார்த்தாள் மரியாள்கிட்ட. 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 21 வாசித்தீங்கன்னா 11. மார்த்தாள் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படியானால் the faith was limited.
அவங்களுக்கு இருந்த விசுவாசம் ரொம்ப சின்ன விசுவாசம், அளவு. ரேஷனில் அரிசி வாங்கலையா, 20 கிலோ, 1 கிலோ சர்க்கரை, பச்சை கார்டு க்ரீன் கார்டுக்கு ஒரு பொருள், பிங்க் கார்டுக்கு ஒரு பொருள் என்று நாம் ரேஷனில் போகிறோம், வாங்குகிறோம். தேர்ஸ் எ லிமிட், அதான் ரேஷன். அதுபோல் மார்த்தாளுக்கு என்ன ஒரு ஸ்பிரிச்சுவலாக என்ன ஒரு ரேஷன் இருந்துன்னா, நீர் இருந்தீரானால், அதே வார்த்தையை இன்னொரு சகோதரி அறிக்கை 32ஆம் வசனம் வாசியுங்கள். 32 பார்ப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, செகண்ட் சிஸ்டர்ஸ் கன்ஃபெஷன், அடுத்த சகோதரி வந்து சொல்றார், அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவனீங்கள் இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் என்னவென்றால், அவங்க வந்து இயேசு கூடயே இருந்தா there is no death என்று நினச்சிக்கிட்டாங்க. நோ நாட் அட் ஆல். இயேசு இருந்தாலும், இயேசு நமக்குள்ளே ஆவினாலே கிரியை செய்தாலும், கிருபையின் காலத்திலே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தாலும், கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், one day or other we have to die in the world. இந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு மரணம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அது விளங்கவில்லை. ஸ்பிரிச்சுவல் இன்சைட் வாஸ் வெரி 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 லோ டு த டூ சிஸ்டர்ஸ். அந்த 2 சகோதரிகளுக்கு, மார்த்தாள் மரியாளுக்கு, த ஸ்பிரிச்சுவல் க்ளோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைட் வாஸ் வெரி டிம். அதனாலே நீங்களே நானும் நன்றாக உணர வேண்டும். கிருபையின் கர்த்தாவே, விசுவாசிக்க எனக்கு கிருபை தார். அதையாக்க இயேசு சொல்ற ஒரு வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? நீங்கள் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? கண்டிப்பா பிழைப்பான். யோபுக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இயேசு அதை தன்னுடைய ஜீவிய காலத்திலே பதில் சொல்லும் பொழுது, மரித்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், every day, every hour, every minute, our faith should be increased before God. கர்த்தர் முன்பாக உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் அளவு வளர வேண்டும். The faith should be increased. உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் வளருதான்னு கொஞ்சம் யோசிங்க. நல்லா பாடலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா ஊழியம் செய்யலாம். You and I can pray well, reading the word of God always. But what about my faith? What about your faith? Always there is a fluctuation in our faith. என்னுடைய விசுவாசத்துக்கும் உங்களுடைய விசுவாசத்திலும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். அதை மாதிரி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் 46ஆம் வசனம் முடிய வீட்டில் போய் வாசியுங்கள். அந்த இடத்துல தேவன் சொல்லுகிற 2 வார்த்தை அதான், என்னை விசுவாசிக்கிறவன் மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? கண்டிப்பாக ஒரு பிழைப்பு இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவருக்கும் உலகம் முழுவதும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சிதறி இருக்கிறார்கள். ஆங்காங்கே வித்தியாசப்பட்ட சபைகள், டிஃபரண்ட் டினாமினேஷன் in the world. Those who are washed by the blood of Jesus, they can rise. அவர்கள் எழும்புவார்கள். கண்டிப்பாக மரித்தாலும் ஒரு நாளிலே கர்த்தர் அந்த ரகசிய வருகையிலும் மத்திய ஆகாயத்தில் அவர் வரும்பொழுது, எக்காலம் துணிக்கும் பொழுது, மௌனத்தில் இருக்கிறவர்கள், கல்லறையில் இருக்கிறவர்கள், குழியில் இருக்கிறவர்கள் கர்த்தர் அந்த எக்கால சத்தத்தை கேட்பார்கள் என்று யோவான் 5ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே கர்த்தர் தாமே
ரொம்ப நீண்ட நேரமாக பேச வரவில்லை. இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் மெசேஜ் தான். இதில் எவ்வளோ so many facts இருக்குது இந்த 11ஆம் அதிகாரத்தில். இயேசு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாலகருக்கு இதை வெளிப்படுத்தி தாருன்றார். அதில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும். 43வது வசனம் வாசியுங்கள். 43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அடுத்து வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடு, அதாவது நிறைய கட்டுகளோடும் அந்த கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது பலவிதமான காரியங்களினாலே நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ கட்டுகள், உபத்திரவ கட்டு, நிந்தையின் கட்டு, அவமானத்தின் கட்டு, வேதனையின் கட்டு, கண்ணீரின் கட்டு, வித்தியாசப்பட்ட பைண்டிங். ஒரு பார்சல் கட்டுறோம், சில டைம் சாதாரண நூலில் கட்டுவோம், சணல் கயிறில் கட்டுவோம், அல்லது ட்வைன் நூலில் கட்டலாம், அல்லது இரும்பு கம்பியில் மெல்லிசு கம்பியில் கட்டலாம். வித்தியாசப்பட்ட கட்டுகள் நமக்குள்ளே நம்ம சுற்றிலும் காணப்படும். வீட்டில் இருக்குது, வெளியில் இருக்குது, வேலை ஸ்தலத்தில் இருக்குது, என் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குது. இப்படிப்பட்ட கட்டுகளை கர்த்தர் உயிர்த்தெழுகிற நாளிலே அப்பொழுதுதான் கட்டுகள் அவிழ்க்கப்படும். சிலர்லாம் நல்லா ஜோம் பண்ணுவாங்க. சில இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை உடைக்கிறேன், இந்த கட்டை உடைக்கிறேன், அந்த கட்டை உடைக்கிறேன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுறாங்க உலகத்தில். நோ நோ, தட் இஸ் நாட் பிப்ளிக்கல். அப்படி ஒன்றும் பைபிளில் கட்டை உடைக்கணும்னு எங்கேயும் எழுதலை. கட்டை அவிழ்கள்னு இருக்குது. பை ஃபெய்த் வி ஹாவ் டு ரிமூவ். நீங்கள் பூலோகத்தில் எவ்வளவு கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும், உண்மை. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற பின்பு, மரணத்துக்கு பின்பு வித்தியாசப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படும். அதான் என்னுடைய தாட். அதனாலே நமக்கு உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு, நிந்தை உண்டு, எல்லாமே நமக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர் நம்மளோடு இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைக்கி நமக்கு ஒரு பிழைப்பு இருக்கிறது, ஒரு லைஃப் இருக்கிறது. இப்போ நம்ம உலகத்தில் பிழைத்திருக்கிறோம். ஃபிசிக்கலி வி ஆர் இன் லைஃப். உலகத்திலே நாம் பிழைத்திருக்கிறோம். சம்பாதிக்க, வேலை செய்ய, வீட்டு வேலை செய்ய, பிள்ளைகளை காப்பாற்ற, ஊழியம் செய்ய, கர்த்தருக்காக அங்கே இங்கே ஓடுவதற்கு நாம் உலக பிரகாரமாக பூமியிலே பிழைத்திருக்கிறோம். இந்த பிழைப்புக்கும் இயேசு சொல்லுகிற என்னை விசுவாசித்தால் பிழைப்பான் என்ற பிழைப்புக்கும் there is a vast difference. ரெண்டு பிழைப்புக்கும் இப்பொழுது நானும் நீங்களும் இப்பொழுது பிழைத்து உழைத்து வீட்டுக்கும் வேலை ஸ்தலத்தில் சம்பாதிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் நாம் பிழைத்திருக்கிறோம். இந்த பிழைப்புக்கும் வரும் நாட்களில் என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், அந்த பிழைப்புக்கும் there is a vast difference. அதனால நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும், கர்த்தாவே எனக்கு நீர் எப்படியாகிலும் ஒரு பெரிய விடுதலை தாரும் ஐயா, எனக்கு என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டாம். மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? அதுக்கு ஆன்சர் ஜான்ஸ் காஸ்பல் 11th chapter 17 to 46 இருக்குது. லாசருவே வெளியே வா. அது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக he demonstrated certain things.
இன் லாசரஸ் பர்சனல் டெத் மேட்டர். அவனுடைய மரண நாளிலே அவனிடத்திலே இயேசு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் செய்து காட்டினார். அவர் போய் 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பிஃபோர் தட் ஒரு சயின்ஸ் லேபில் எப்படி செஞ்சு பார்க்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் வெளியில எல்லாம் அனுப்புவாங்க. கண்டுபிடிச்சி வெளியே அந்த நியூஸை சொல்லுவாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறேன் சயின்டிஸ்ட் சொல்லுவார். அதுபோல் நித்திய எவர்லாஸ்டிங் சயின்டிஸ்ட், நித்திய விஞ்ஞானியாக இயேசு கிறிஸ்து ஒரு உயிர்த்தெழுதலின் அந்த சம்பவத்தை செய்து காட்டினார். இட் டெமான்ஸ்ட்ரேட்டட். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் வளருவதற்கு, விசுவாசம் படிப்படியாக உயர்வதற்கு, அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் அல்லது ஆர்டினரி ஃபெய்த், ஏதோ ஒரு ஃபெய்த் நமக்குள்ளே தெரியுது, அந்த வளருவதற்கு தேவன் உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய மினிஸ்ட்ரி லைஃப், உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பில் He will always demonstrate. சில காரியங்களை அவர் செய்து காண்பிப்பார். அதை நம்புங்கள், விசுவாசிங்கள். மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? நாம் ஜெபம் பண்ணுவோம். நான் விசுவாசிப்போ எல்லாரென்றறிவேன், என்னையே பாட திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நாட தேடுவார், ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நாட தேடுவார், ரட்சிப்பாரே. சீயோன் நிலையந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவனாலே நம்ப கண்மலை, அவனாலே நம்ப கண்மலை. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வருகிறோம். மனுஷன் செத்த பின்பு மரிப்பானோம். ஆனால் கிருபையின் காலத்திலே எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன். அதற்கு பதில் ஆன்சர் அப்பா, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் தாவே லாசரு அந்த மரித்ததை நீர் செய்து காண்பித்து உயிரோடு எழுப்பினது போல எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன். உலக பிரகாரமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் உலகத்திலே மரித்தாலும் உலகம் முழுவதும் நீர் அவர்களை எழுப்புவீர் என்ற ஒரு பிழைப்பு எங்களுக்குள்ளே ஒரு அமைதி நம்பிக்கை நீர் கொடுத்திருக்கிறீர். மரித்தாலும் பிழைப்பான் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.